வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏழ்மை என்பது எது? இதுதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ ஏழ்மைங்கிறது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களை மட்டும்தான் ஏழ்மை நிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது அவங்களால உழைப்புனால, அவங்களுடைய முயற்சியினால் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து அவங்களால வெளிவந்துட முடியும். அவங்க அடுத்த கட்டது முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு வந்துட முடியும். அந்த ஏழ்மையை அவங்க நினச்சாங்கன்னா மாற்றிக்கவும் முடியும். ஆனால் மாற்றிக்கவே முடியாத பல ஏழ்மை நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையோட இணைஞ்சிருக்குது. அந்த ஏழ்மை நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஏழ்மை நிலைகள் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும், பெரிய பொருளாதார வசதிகள் இருந்தும், படிப்பு, பதவி, பொருளாதாரம் எல்லாமே இருந்தும் தாங்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி குறைப்பட்டுக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அது அந்த குறையாக நினைக்கிறது, தாங்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல் இல்லாததை நினச்சி எப்பவுமே குறையாகவே இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த குறை உள்ள மனசு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான மனசு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஏழ்மையை தீர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களா முயற்சி பண்ணால் மட்டும்தான் தீர்த்துக்க முடியும். சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் இந்த ஏழ்மை நிலையை பல பேர் பார்த்திங்கன்னா தீர்த்துக்காமல் அந்த ஏழ்மை நிலையை சரி பண்ணிக்காமையே வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். இது மட்டும்தான் ஏழ்மை நிலையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அடுத்தவங்க மேலே உள்ள குறைகளை சுட்டி காமிச்சு பேசுகிறதும் ஒரு ஏழ்மை நிலைன்னு சொல்லலாம். அவங்க அப்படி இவங்க அப்படின்னு புறம் பேசுகிறதும் ஒரு ஏழ்மை நிலைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு ஏழ்மை நிலைன்னு பார்த்திங்கன்னா சிரிப்பதை மறுப்பதுங்க. இப்போது சிரிக்கவே மாட்டாங்க. சில பேர் எவ்வளோ தான் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சிரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்தாலும் சிரிக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்காதவங்களும் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி ஏழ்மை நிலைங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் பணத்தில் மட்டும் இல்லாமல் குணங்களால் பல பேர், பல மனிதர்கள் பல காலகட்டங்களில் ஏழ்மை நிலையோடவே வாழ்ந்துட்டு ஏழ்மை நிலையோடவே அவங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க. இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோம், ஏழ்மை நிலை எதுலையெல்லாம் நமக்கு இருக்குது, அந்த ஏழ்மை நிலையை நம்ம எப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த ஏழ்மை நிலையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும். நம்ம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் ஏழ்மை நிலைங்கிறது சரி பண்ணிக்கக்கூடிய விஷயம்தான். அதுவும் பொருளாதாரத்தில் இருக்கிற ஏழ்மை நிலையை கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். அதற்கு உழைப்பும் முயற்சியும் இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம குணங்களில் உள்ள இந்த ஏழ்மை நிலைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். இதை நம்ம அடிப்படை குணங்களில் நம்ம நிறைய மாறுதல்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம குணங்களில் உள்ள இந்த ஏழ்மை நிலைகளை நம்மளால் மாற்றிக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.